மதியம் சுட சுட சூடான சாப்பாட்டில் முருங்கைக்காய் சாம்பாரும் அப்பளமும் வச்சு சாப்பிட்டா அப்படி இருக்குங்க. வாங்க என் ஸ்டைலில் முருங்கைக்காய் சாம்பார் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். துவரம்பருப்பு 1 டம்ளர் துவரம்பருப்பு எடுத்துக்கலாங்க. நல்லா தண்ணி ஊற்றி நல்லா கழுவி எடுத்துக்கலாம். கழுவி எடுத்துகிட்டு பருப்பு வேகிற அளவுக்கு 2 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கலாம். 1 ஸ்பூன் விளக்கெண்ணெய், 1 ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துங்க. குக்கரை மூடி 4 விசில் விட்டு எடுத்துக்கலாம். எலுமிச்சம்பழம் சைஸ் அளவு புளியை ஊற வச்சுக்கலாங்க. அதுங்க ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் 2 ஸ்பூன் சேர்த்துக்கிறேங்க. கடுகு 1 ஸ்பூன், வெந்தயம் 1/4 ஸ்பூன், சீரகம் 1 ஸ்பூனுங்க, பூண்டு ஒரு 5-6 பல், கருவேப்பிலை 1 கொத்து, வெங்காயம் 1 கைப்பிடி அளவு நல்லா வதங்கி வரட்டுங்க. நல்லா வதங்கினதுக்கப்புறம் தக்காளி ஒரு 2 தக்காளி எடுத்திருக்கேன். தக்காளி பழத்தை நல்லா வதக்கி விடுங்க. கல்லுப்பு சேர்த்து மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். மஞ்சத்தூள் சேர்த்து நல்லா தக்காளி ஓரளவுக்கு வெந்ததுக்கப்புறம் வரமிளகாத்தூள் 1 ஸ்பூன், மல்லித்தூள் 1 ஸ்பூன், சாம்பார் தூள் 1 ஸ்பூன் சேர்த்து நல்லா கலந்து விடுங்க. முருங்கைக்காய் 3 முருங்கைக்காய் கட் பண்ணி வச்சுருக்கேன். முருங்கைக்காய் இது கூட சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா கலந்து விடுங்க. கலந்து விட்டு காய் முழுகிற அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா வேக விடலாம். நல்லா காய் வெந்து வந்ததுக்கப்புறம் நம்ம கடைஞ்சி வச்சிருக்கக்கூடிய துவரம்பருப்பு இது கூட சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா கொதி வரட்டுங்க. ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் புளிக்கரைசலை சேர்த்துக்கலாம். புளிக்கரைசலை சேர்த்து நல்லா கொதி வந்து நுர பொங்குனதுக்கப்புறம் இது கூட கொத்தமல்லி இலைகளை தூவி இறக்குனா சுவையான முருங்கைக்காய் சாம்பார் தயார். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். என் சேனல் பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய் பாய்.